ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி உருவாக்குற கதை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, எக்ஸாக்ட்லி 3 o'clock ஆச்சுன்னா அந்த வீட்டு மாடியில் யாரோ நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேட்கும். ஆனால் அந்த வீட்டில் இருந்ததோ ஒரு வயசான தாத்தா மட்டும்தான். அதனால அந்த தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நைட் ஆச்சுன்னா யாரும் இந்த பக்கம் வராதிங்க, இந்த வீட்டை சுற்றி நிறைய அமானுஷிகம் இருக்குன்னு அந்த தாத்தாவும் சொல்லி பரப்பிட்டு இருந்தார். அந்த வீட்டு பக்கம் யாரும் போகிறதே இல்லை. அது ஒரு பேய் வீடாக மாற்றிட்டாங்க. அப்போதான் நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐ வில் ஃபைண்ட் த ட்ரூத்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கேமராவும் டார்ச்சும் எடுத்து நைட்டு முழுவதும் வெயிட் பண்ணார். கரெக்டாக அந்த தாத்தா சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 o'clock இந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சு. ஹீரோவும் பயந்தார். இருந்தாலும் அவர் மாடிக்கு போய் செக் பண்ணார். அப்போ தான் அவர் பார்த்த சீன் எல்லாரையும் ஷாக் ஆக்கிடுச்சு. என்னென்னா, பழைய மரத்தடிங்க குளிரில் எக்ஸ்பேண்டும் கான்ட்ராக்டும் ஆகும்போது உருவாகிற சவுண்டும், மாடியில் ஓடுற பெரிய பெரிய எலிகளோட சவுண்டும் சேர்ந்து தான் இந்த ஃபுட் ஸ்டெப் மாதிரி சவுண்டு உருவானது. இதை தான் ஆளுங்க வருஷக்கணக்காக கோஸ்ட்டு அமானுஷிகம்னு நம்பினாங்க. ஸோ கைஸ், எவ்ரி ஸ்டோரி இஸ் நாட் எ கோஸ்ட் ஸ்டோரி. Sometimes the real truth is more surprising than the rumors. So believe பண்ணுறதுக்கு முன்னாடி just find the truth. Okay?